அப்பா அப்பா எங்க இருக்கீங்கப்பா? என்னப்பா அப்பா எங்க இருக்கீங்க? இந்த ஆவல பேப்பர் படிச்சிருக்கிறேன். சரிப்பா, இன்னைக்கு காலேஜுக்கு போனோம். தேவைப்படுது காசு. திடீர்னு என்னப்பா இப்படி சொன்னா? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். சரி. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே வருது, பார்ட்டி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் காசு தேவைப்படுதுப்பா. எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 2500 ரூபாய் இப்போதைக்கு போதும்பா. 2500 ரூபாய்? என்னப்பா திடீர்னு இப்படி சொன்னா இருக்குமா இல்லன்னு தெரியல. முன்கூட்டியே சொல்றது இல்லையா? சொல்லும்பா, பசங்க நைட்டு தான் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாங்க. இந்த பார்ட்டி பத்தி எனக்கு தெரியாது. அதான் சரிப்பா, பத்திரமா பார்த்து. டேய் பணத்தோட அருமை தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உனக்கெல்லாம் போயிட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு தெரியும். காலேஜ் போற அவசரத்துல இந்த மாதிரி பணத்தை வந்து லட்சுமி கடவுளை வந்து இப்படி வந்து கீழே போட்டு இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்கிறேன். ஒருத்தர்கிட்ட பணம் இருந்தா தானே ஊருக்கு நல்லா மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. நீ இப்போ உனக்கு தெரியாது, உன் வாழ்க்கையில கண்டிப்பா தெரியும். இன்னைக்கு நான் சொல்றது வந்து உனக்கு கஷ்டமா தெரியும். நீ அப்புறம் ஃபீல் பண்ண. பத்திரமா போயிட்டா. எப்படியோ இந்த வாரம் பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட இருந்து 2500 ரூபாய் பிடிங்காச்சு. இதை வச்சுதான் இந்த வாரம் ஓட்டணும். அப்பா சரி படிப்பா மாத்துக்கோ. இல்லப்பா, எனக்கு வந்து லீவ் பாருங்க. அப்படியா? ஆமாப்பா. என்ன காலையிலே காலேஜ் போயிட்டா? சரி, நீ காலேஜ் போறியோ அப்படின்னு நினைச்சேன். இல்லப்பா, எனக்கு வந்து நாளைக்கு தான்ப்பா. அப்படியா? ஆமாப்பா. சொல்லுங்க, பீஸ் எதை கட்டணும்னு சொன்னேன்ப்பா. ஆமாப்பா, நாளைக்கு தான் போய் கல்லூரியில போய் கட்டணும். சரி, நான் ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியது வேலை இருக்கு. சரிங்கப்பா. நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்கப்பா. பீஸ் கட்டுறதெல்லாம் கட்டிடு. சரிங்கப்பா. எவ்வளவு கேட்ட? 3000 ரூபாய். 3500? ஆமாப்பா. ஒரு 4000 ரூபாய் இருக்கு. சரிப்பா. உனக்கு என்ன தேவையோ அதை பார்த்து வச்சுக்கோ. சரிப்பா. கொஞ்சம் பார்த்து நல்லா படிப்பா. கண்டிப்பா போவா. சரி பத்திரம். சரி. அப்பா வந்து 4000 ரூபாய் கொடுத்துருக்காரு. என்ன செலவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு எழுதிக்குவோம். முதல்ல காலேஜ் ஃபீஸ் வந்து 3000 ரூபாய். அடுத்தது வந்து வண்டி செலவு வந்து 250. வண்டி செலவு ஒரு 250. அடுத்தது மீதி என்ன இருக்கு? வேற ஒன்றும் இல்லை. சரி, எவ்வளோ ஆச்சுன்னு பார்ப்போம். 3250 ரூபாய் செலவாயிருக்கு. மீதி இருப்பு எவ்வளோ இருக்கு? 750 ரூபாய் இருக்கு. சரி, 750 ரூபாய் என்ன பண்ணலாம்? சரி, அப்பா முன்னே கஷ்டத்துல இருக்காரு, ஏதாவது நம்ம எமர்ஜென்சி அதுக்குன்னு பயன்படுத்தலாம். அதை வரையும் சேவிங்ஸ்ல வச்சுப்போம். நான் இந்த நாளுக்கோசம் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திஸ் டே. தேங்க்யூ. சரி, இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கினேன். நான் உனக்காக என்ன வேணா பண்ணணும்னு காமிக்கிறதுக்காக. தேங்க்ஸ் ஃபார் தட். ஐ டோன்ட் லைக் இட். வணக்கம் கார்த்தி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. வீட்ல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா? இப்ப எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு. எப்ப முடிஞ்சது? இப்பதான் முடிஞ்சா. இப்போ லீவ்ல என்ன பண்றீங்க? நானும் தமிழ்லாம் ஒரு டியூஷன்.
அப்படியா? சொல்லவே இல்லையா? இப்போ டியூஷன் போயிட்டு இருக்குங்களா? போயிட்டு இருக்கு. அப்படியா? எத்தனை பசங்க வராங்க? சுமார் ஒரு 50 பசங்க. 50 பசங்க வராங்களா? ரொம்ப சந்தோஷம் கார்த்தி. இப்போ அடுத்து வேற என்ன ப்ரோக்ராமா என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அப்படியா? அந்த டியூஷன் முடிச்சுட்டு தான் அடுத்தது ஏதாவது பண்ணலாம்னு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா படிக்கணும். ரொம்ப சந்தோஷம். அம்மா அப்பாவை கேட்டுதான் சொல்லுங்க. நல்லா சரியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. ஹலோ டேய், சரக்கு வாங்கினார் சொல்லி 1 மணி நேரம் பார்க்காது. என்னடா பண்ணுகிற ஒன்றா? பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப் போயிட்டு நீ சரக்கு வாங்கினதுக்கு 1 நேரம் ஆகுடா. 1 நாளாக நம்பி காசு கொடுத்தாங்க பாரு. டே பிராண்டாடா நீ. அவள் தான் விட்டு போயிட்டான்னு வந்தவங்ககிட்ட நீ ஏன்னா என்ன பார்க்கணும். நீயுமே இப்படி பார்க்க மாட்டேங்கிற. ஒரு சரக்கு கூட வாங்க மாட்டேன். டே நண்பனடா நீ. சீக்கிரமாக வந்து தொலை. அதோ இதை வந்துண்ணா மறையிறேன். ஸ்டெப்பான இருக்கேன். மச்சான் வந்துட்டே மச்சான். ஃபோன் பண்ண மச்சான். இங்கே வந்துட்டேன். அதெல்லாம் லேட் ஆயிடுச்சு. சாரி மச்சான், அவன் வேற விட்டு போயிட்டான் மச்சான். என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். எங்க அப்பா மேல பாரு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருட. எங்க அப்பா செலவு பண்ண தெரியாத என் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசு அதிகமா கொடுக்குறான் மச்சான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான் மச்சான். எங்க அப்பனை அடிக்காம விடுறதில்ல மச்சான். இந்த பாட்டில் எடுத்து எங்க அப்பனை மண்டை எங்க அப்பனும் சரியில்லை மச்சான். காசு செலவு பண்ற எனக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறான். என் தம்பிக்கு வந்து காசு கொஞ்சம் அதிகமா கொடுக்குறான் மச்சான். அவனை அடிக்காம விடுறதில்ல மச்சான். அவதான் போயிட்டான்னு வந்து உங்கள்கிட்ட மச்சான் நீ தான் மச்சான் நான் பார்த்து. அப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போதும் மச்சான். நான் எங்கள் அப்போ நான் அடிச்சு தான் போதும் மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். உடம்பு பார்த்துக்கலாம் மச்சான். சொல்லு மச்சான். மச்சான் எனக்கு இந்த வாழ்க்கை போதும் மச்சான். எங்கள் அப்பா காசு கம்மியாக இருந்தால் கூட குடிக்கிற வரைக்கும் சரியாக போதும் மச்சான். உங்க காசு தானே செலவு பண்ணுறேன் மச்சான். நீ என்ன சொல்கிற மச்சான்? சொல்லு மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். ஜாலியாக இருக்கிற வரையும் ஜாலியாக இருந்துட்டு போயிடணும் மச்சான். பசிக்குது மச்சான். மச்சான் பழம் சோறு ராஜு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு பாத்துங்க. ஆமா, என்ன பண்றது, ஆபீஸ் வேலை, பசங்க படிக்கிறாங்க, அப்படியே பொழப்பு போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பாத்துங்களா? ஆமா ஆமா. வீட்டுல எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. பொண்ணு காலேஜ் போயிட்டாங்க. நர்ஸுக்கு போயிருக்காங்க. நர்ஸ் வேலைக்கு போயிருக்காங்க. அப்படியா? ஆமா. பையன் வந்து இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கா. உனக்கு என்னப்பா, பொண்ணு படிக்க வச்சிட்ட, பையனும் இது பண்ணிட்டான். எனக்கு 2 பசங்க. அது கொஞ்சம் படிப்பு இப்பதான் வந்து நல்ல காலேஜ் எல்லாம் போயின்னு தான் இருக்கிறாங்க. சரி சரி. சின்ன பையன் என்ன பண்றான்? சின்ன பையன் இப்போ BE பண்ணிட்டு இருக்கான். பெரியவனும் வந்து BE வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். பெரிய பையனை பார்த்தேன் நானு கடையில, ஒயின் ஷாப் கடையில நின்றுட்டு இருந்தாரு. பாக்க இல்ல, அங்கதான் நான் பார்த்து பேசிட்டு இருந்தேன். ஒயின் ஷாப் பக்கத்துல தான் பார்த்தேன். அவரு தான் நான் பார்த்தது. மீச வச்சுட்டு இருப்பாருல்ல, பார்த்தேன். நான் பார்த்துட்டு தான் வந்தேன். இல்ல, அவருதான். நான் நல்லா ஞாபகம் இருக்கு. உங்க பையனை எனக்கு நல்லா தெரியுமே. அவர் பார்த்துட்டு வந்தேன். சின்ன பையன் வந்து அந்த அளவுக்கு பார்க்கல. பெரிய பையன் வந்து ஒயின் ஷாப்ல தான் இருந்தாரு. உள்ள போயிட்டு பாட்டில் வாங்கின்னு வந்தாரு. நான் பார்த்துட்டு சரி உங்ககிட்ட தகவல் சொல்லலான்னு பார்த்தேன். சரி, ஃபோன் நம்பரும் கிடைக்கல. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. சரி, அதான் நேர்ல பார்த்தேன். சரி வேலு, பார்க்கலாம். சரி சரி, பாத்தீங்களா? ஹலோ சார், ராஜு பையன் ராஜுவா பேசுறது நீங்க? மேடம் சொல்லுங்க மேடம். ஆமா மேடம், ராஜு தான் பேசுறேன். சார், நீங்க வண்டி டியூ கட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுடைய பக்கெட் வந்து 3 பக்கெட் பெண்டிங் இருக்கு. 3 டியூ கரண்ட் மந்தோட 3 டியூ பெண்டிங் இருக்கு. எப்போ பே பண்றீங்க? வண்டி டியூ ஆமா மேடம், ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 3 நாள்ல கட்டுறேன். இல்ல, அதெல்லாம் முடியாது சார். இன்னைக்கு வந்து நீங்க கட்டியே ஆகணும். இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபைனல் டேட்டு. இன்னைக்கு நீங்க கட்டலனாக்கா நாங்க எங்க ஸ்டாஃப் விட்டு வண்டியை எடுப்போம்.
இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பணத்தை எப்படி கையாள்வது, அதை வந்து நான் எப்படி கற்றுக்கினேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா ஒன்றும் இல்லை, என்னுடைய அப்பாவுடைய செயல்பாடு, அவர்லாம் என்னென்ன பண்ணார், இப்படிலாம் இருந்தார், அவருடைய கையாளும் முறை, அந்த பணம் கையாளும் முறையெல்லாம் பார்த்து அவருடைய அனுபவத்தெல்லாம் பார்த்து தான் நான் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த பாடத்தை எடுக்கிறதான எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அதே மாதிரி சரியாக உங்களுடைய படிப்பையும் சரியாக பண முறையும் சரியாக பயன்படுத்தணும். சரிங்களா? அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பாடம். அவ்வளோ இன்னைக்கு பாடம் முடிச்சு மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி. என்னண்ணா எப்பவுமே கலகலன்னு இருப்பீங்க, ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க, ஆளுட சிந்தனையா? இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, இதே கொஞ்சம் குடும்பத்தோட பிரச்சனை. என்ன பிரச்சனை போயிட்டு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திரும்ப நம்ம தம்பிங்க 2 பேர் படிக்கிறானுங்க, அவனுங்களை பற்றி தப்பான செய்தியாக வந்துனுக்குது. அது நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குப்பா. பசங்கன்னா அப்படி தானே இருப்பாங்க முன்ன பின்ன. இப்படி இல்லை திரும்ப, உனக்கே தெரியும், நான் காலையில் 6 மணிக்கு போனேன்னா 10 மணி வரையும் வேலை செய்வேன். நைட் டியூட்டி, நைட் ஷிஃப்ட்டுன்னு போடுவாங்க, அதை கூட நான் லீவ் எடுக்காமல் வேலை செய்வேன். அந்த பசங்களுக்காக தான் நான் வேலை செய்வேன். நான் பணத்தையே மதிக்க மாட்டேன். அவன் எவ்வளோ கேட்குறான்னா 2 பசங்க அவ்வளோதான் கொடுப்பேன். ஆனால் இன்னைக்கு எல்லாம் வெளியில் சொல்லும்போது நான் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பணத்து மேலே வச்சு நம்பிக்கை நம்ம பசங்க மேலே வச்சுருக்கணும். இல்லைப்பா, அவனுங்க நான் இப்போ எதுவும் போனதில்லை, இது பண்ணதில்லை. எப்போ எவ்வளோ பணம் கேட்குறாங்களோ நான் கொடுத்துருவேன். ஆனால் ஒரு பையன் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கூத்தடிக்கிறான், கும்மாளமாக்குறான் அப்படின்னலாம் ஊரில் வந்து பேசுறது காது போட கேட்கவே முடியல. இன்னொரு பையன் படிக்கிறான், நல்லா தான் படிக்கிறான், ஆனால் 2மே என் கண்ணு தானே. ஒரு பையன் அப்படி இருக்கும்போது இன்னொரு பையன் இப்படி இருக்கிறான் அப்படிங்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா முன்ன பின்ன இருப்பாங்க. நீங்கள் பணத்துக்காக அல்லும் பகலும் உழைச்சிங்க, பணம்னு ஓடினீங்க. என்னைக்காவது பசங்க காட்ட ஒரு மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கீங்களா? இல்லை காலேஜ் அவன் படிக்கிறானே, என்ன படிக்கிறான், யார் கூட சேர்றான், நல்லவங்க கூட சேர்றானா, கெட்டவங்க கூட சேர்றானா, அப்படின்லாம் பார்த்துருக்கணும்ல. கேட்ட உடனே பணம் கொடுத்தீங்க, செல்ஃபோன் கேட்டால் செல்ஃபோன் வாங்கி கொடுத்தீங்க. எந்த நேரமும் செல்ஃபோனே வச்சுருக்கானே, செல்லில் அப்படி என்ன தான் பண்ணுற? ஏன்னா செல்லு ரொம்ப பயன்படுத்துகிறே, நீ அடுத்த கட்டமாக முன்னேறத்துக்கு என்ன வழி தேடுற அப்படின்னு பேசியிருக்கீங்களா? வெகுள பசங்க அறிவாளியாக இருக்கிறானுங்களே, நல்லா தானே படிக்கிறானுங்க அப்படின்னு ஒரு இதில் நான் இருந்துட்டேன். அறிவாளி, ஆனால் பெற்றவங்க தானே பிள்ளைகளுக்கு வந்து முன்மாதிரி. நம்ம உட்காந்து புரிய வைக்கணும்ல, வாழ்க்கை இதுதான், இப்படி தான் நம்ம முன்னேறணும், இப்படி தான் படிக்கணும், படிப்பு படித்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும் தான் நீங்கள் எடுத்து புரிய வைக்கணும்ல. அல்லும் போகலாம். அப்படியே ஒரு நாள் போகிறேன், திடீர்னு பார்த்தா பெரிய பையன் இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு முறை பஸ் ஸ்டாண்டு நடந்து போயின்னுக்கிறேன், குடிச்சிட்டு விழுந்துட்டுக்கிறான் உன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை சொன்னாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது வாழ்க்கையில் உலகத்தில் நம்ம ஏன்டா இருக்கணும்? அதெல்லாம் அப்படியே இந்த மனந்தோட்டம் ஆகுமாண்ணா? நாடே இப்போ அப்படி தானே போயிட்டு இருக்குது. சரியாக நேரத்தில் எல்லாமே சரியாகணும். அவனுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது அவன் புரிஞ்சுக்க போகிறான், வாழ்க்கை இதை தாங்கிறத தெரிஞ்சுக்க போகிறான். பணத்து மேலே வச்சு நம்பிக்கை நீங்கள் பிள்ளைங்க மேலே வைக்கணும்னா, பணம் ஒரு காகிதம்ன்றதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். பணத்தை எப்படினாலே சம்பாதிக்கலாம், ஆனால் நல்ல பேர் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும்னா நம்ம கண்ணியத்தோடு வாழணும், வளரணுங்கிறத நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கணும்னா. இதுதான் திரும்ப நான் தப்பு பண்ணிட்டேன். கம்பெனி பணம் அப்படின்னு நான் நினச்சதை வந்து நீ சொன்ன மாதிரி என் பிள்ளைங்க கூட நான் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் நான் உட்காந்து பேசணும்னா பிள்ளைங்கிட்ட உட்காந்து பேசணும். பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கஷ்டமே தெரியாமல் வளர்த்தோம் நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் உங்களை மாதிரி இல்லை, நிறைய பேர்த்தவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. என் பிள்ளைய வந்து நான் கஷ்டம் தெரியாமல் வளர்த்துறேன் அப்படின்னு. கஷ்டத்தை தெரிஞ்சு பிள்ளைங்களை வளர்த்தணும். அப்பாவோட கஷ்டத்தை பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். அப்பா அந்த ₹1 காசுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்மளை வந்து எது கேட்டாலே உடனே வாங்கி கொடுக்குறாரு, நம்மளுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்த்துறாரு அப்படின்னு பிள்ளைங்களோட பெற்றவங்களோட கஷ்டத்தை பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து இனிமேல் அவன் சரியாக போயிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதானே நாடே தான் போயிட்டு இருக்குது. ஊரெலாம் 1000 சொல்லுவாங்கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, வாங்க போகலாம். அது என்ன போய் இதுக்காக போய் எப்படி மணந்து கொண்டு உட்காந்துறதா? அதெல்லாம் வருத்தப்படாது, வாண்ணா. இதுக்கு போயிட்டு இப்படி தனியாக வந்து உட்காந்துக்கிறதா? வாங்க போகலாம். எல்லாம் மாறும், அவனுக்கும் ஒரு நேரம் வரைக்கும் மாறுறான். புரியுதுங்களா? பிள்ளைங்க கட்ட இனிமேல் போய் பேசுங்க, அவனுக்கு என்னன்னு சொல்லி புரியுதுங்க.